உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நாம எல்லாருமே காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ரொம்ப பிஸியா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கோம்ல. இவ்வளவு வேலை செஞ்சும் நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லையே, அப்படியே தானே இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஏன்னா நீங்க எவ்வளவு வேகமா ஓடுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, சரியான பாதையில தான் ஓடுறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கதை சொல்றேன். 2 பேரு ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது, நடந்துதான் போகணும். முதல் ஆள் கிட்ட நல்ல சூப்பரான ஒரு செப்பல் இருக்கு, கால் வலியெல்லாம் எதுவும் தெரியாத அளவுக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேற இருக்காரு. நான் தான் உன்னை விட முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா 2வது ஆளு ரொம்ப நிதானமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுமே ஏதோ யோசிச்சுட்டே தன்னோட பையில இருந்த ரூட் மேப்பை எடுத்து செக் பண்றாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமா நடந்து போயிட்டே இருக்காரு. பல மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த முதல் ஆளு நூற்றுக்கணக்கான மைல்கள் தாண்டி போயிட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவரு தவறான பாதையில தான் வேகமா போயிட்டு இருந்தாரு. ஆனா நிதானமா வந்த 2வது ஆளோ சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வேகம் அப்படின்றது உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போகும். ஆனா உங்களோட சரியான திசை அப்படின்றது மட்டும்தான் நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கும். நாமளும் இப்படிதாங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல ரொம்ப வேகமா ஓடுறோம். ஆனா சரியான திசையில தான் ஓடுறோமா அப்படின்றத நம்ம பாக்குறதே கிடையாது. அதனாலதான் கடினமா உழைச்சோம் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படின்றது ஒரு முன்னேற்றமே இல்லாம அதே இடத்துல இருக்கு. நீங்க போகக்கூடிய அந்த பாதை சரியானது தானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பிஸியா இருப்பது முன்னேற்றம் கிடையாது அப்படின்றதுதான். புரியுற மாதிரி சொல்றேன். நாள் முழுக்க வேலை செய்றீங்கல்ல, ஒரு 100 விஷயங்களாவது பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, இன்னைக்கு நான் பண்ண விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள் நான் ஆசைப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது நெருக்கமா என்னை கூட்டிட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நீங்க பிஸியா மட்டும்தான் இருக்கீங்க, முன்னேறல அப்படின்னு அர்த்தம். அடுத்து, இலக்கு இல்லாத உங்களோட உழைப்பு அப்படின்றது திசை தெரியாத பயணம் போலதான் இருக்கும். உழைப்புக்கு முன்னாடி திசை அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட வேகத்துக்கு முன்னாடி இலக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்படின்ற அந்த தெளிவு இல்லாம நீங்க ஓடுறது வீண் தான். மத்தவங்க ஓடுறாங்க அப்படின்னு நீங்களும் ஓடாதீங்க. ஒருத்தங்க நல்ல வேலை கிடைச்சு நிறைய சம்பளம் வாங்கலாம், இன்னொருத்தங்க பயங்கரமா பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். அவங்களோட பாதை அப்படின்றது அவங்களுக்கு. ஆனா நீங்களும் அவசரப்பட்டு அவங்களோட பாதையில ஓடணும் அப்படின்னு நினைக்காம உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற சரியான பாதையை நீங்க தேர்ந்தெடுங்க. சில நேரங்கள்ல நாம ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சடனா ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணும். அப்ப மனசுக்குள்ள இன்னொரு பயமும் வரும், நம்ம பிரேக் எடுக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே நிற்பது அப்படின்றது சோம்பல் கிடையாது. கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க, நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்க போகணும். உங்களுக்கான இந்த கேள்விகள் தான் உங்களோட பல மாத தேவையில்லாத உழைப்பை காப்பாற்றும். ரொம்ப முக்கியமா உங்களோட இலக்குகளை அப்பப்ப மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் உங்களுக்கு சரியானதாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நாம வளரும் போது நம்மளோட பிரியாரிட்டியும் மாறும். உங்களோட பழைய இலக்கையை நீங்க பிடிச்சுக்காம இன்னைக்கும் அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்குதா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. உங்களோட மதிப்பை இழந்து நீங்க அடையக்கூடிய அந்த வெற்றி அப்படின்றது முழுமையான வெற்றி கிடையாது. உங்களுக்கு பணம், பதவி, புகழ் இது எல்லாமே கிடைக்கலாம். ஆனா அதுக்காக உங்களோட நேர்மை, உங்களோட மன அமைதி, உங்களோட உடல் நலம், உங்களோட நல்ல உறவுகள் இதையெல்லாம் இழந்தாதான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அந்த வெற்றிக்காக நீங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இலக்கு மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, அதை அடைய அந்த வழியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், உங்களுக்கான ஒய், அதாவது ஏன் அப்படின்ற அந்த காரணம் உங்களுக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா உங்க பாதை ரொம்ப எளிதா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அதை நீங்க எதுக்காக அடையணும்னு ஆசைப்படுறீங்க, எதுக்காக பர்டிகுலரா இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இது எல்லாத்துலயுமே பணத்தை தாண்டிய உங்களோட ஏன் அப்படின்ற அந்த ஒரு காரணம் நியாயமானதாக வலிமையானதாக இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து நீங்க ஜெயிச்சு போயிட்டே இருப்பீங்க அப்படின்றதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களோட வேகத்தை விட உங்களோட தொடர்ச்சி தான் கெத்தான ஒரு விஷயம். ஒரே நாள்ல 10 மணி நேரம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா 10 நாள் நீங்க சும்மா இருக்கிறத விட தினமுமே 1 மணி நேரம் சரியான திசையில உங்களோட உழைப்பை நீங்க கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். சரியான டைரக்ஷனும் உங்களோட தொடர் கன்சிஸ்டன்சியும் மட்டும்தான் உங்களோட growthக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ரொம்ப முக்கியமா உங்களோட திசை காட்டி உங்க கையில தான் இருக்கணும். இந்த சொசைட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி இப்படி யார் வேணாலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், அதை மதிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா கடைசியில உங்களோட மதிப்புகளை, உங்களோட கனவுகளை, உங்களோட முன்னுரிமைகளை மனசுல வச்சு உங்களுக்கான திசையை நீங்க முடிவு பண்ணுங்க. இத்தனை வழிகளையும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள்
நீங்க எவ்வளவு வேகமா ஓடுன அப்படின்றத தாண்டி நான் சரியான இடத்தை நோக்கி தான் நடந்தேனா அப்படின்ற அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படி வருடக்கணக்கா ஓடியும் அது உங்களுக்கான சரியான பாதையா இல்லாம இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதுல எனக்கு அனுபவம் இருக்கு. மத்தவங்க நடந்து செல்லக்கூடிய பாதையில அவங்கள பின்தொடர்ந்து அது எனக்கான சரியான பாதையா அப்படின்றத நான் யோசிக்காம போயிட்டு பல வருடங்களை வீணாக்கியிருக்கேன். காலம் கடந்த பின்னாடி ஞானம் வந்து என்னங்க பிரயோஜனம். ஆனா அப்படி நான் கத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தான். தவறான திசையில 100 அடிகள் ஓடுறதை விட சரியான திசையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. அதனால இன்னைக்கு நீங்க உங்களுக்காக கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்போ நான் நடந்து போகக்கூடிய அந்த பாதை நான் ஆசைப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு என்னை கூட்டிட்டு போகுதா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. பதில் ஆமாம் அப்படின்னா தொடர்ந்து நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. பதில் இல்ல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்பவே உங்களோட திசையை மாத்துங்க. தவறான இடத்தை வேகமா அடையிறதை விட தாமதமா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். என்றும் மனதோடு நாம். ஆனந்தலட்சுமி. புவி வாழ்த்த வாழ்க.